நீண்ட ஆயுளை பெற்று நிறந்த செல்வத்தோடு நோய் நடிவு என்பதை அணுகாமல் சுகச்சேமத்தோடு வாழ வேண்டும். தீர்க்காயுஷ்மான் பவன். எழுந்துருங்க. பேச வேண்டாம். அது உணல் பகத்தமிடா. போற வழி போட மீது ஆட்டோ சேர்த்து மாதிரி நிக்குது பாரு. இதே போற வழி போட்டு மீது வாங்க வந்துங்க. சரி சபையை பார்த்தனையா? பார்த்தனே. என்ன விளக்கம்? திருவாகிய லட்சுமி கட்டாதிரு சபை. திருவாகிய மகாலட்சுமி கட்டாதிரு சபை. அதாவதுடா கணபதி, இந்த நன்னகரம் இருக்கிறது அருமையான நன்னகரம். கூப்பிடுறாங்க காசு பகவானுக்கு போடா. சரதாப்பட்டு நம்ம தாய் மக்கள் இல்லையா? சரதாப்பட்டு தண்டபாணி தண்டபாணி பகவானுக்கு யாரும் வச்சுக்கிறாங்களா? அதாவது தீர்க்காயுஷ்மான் பவன்.
நீண்ட ஆயுளோடு நின்ற செல்வத்தோடு உட்கார் உட்கார். வாரி கொடுத்தும் வாடின மயிரை எந்த போதெல்லாம் வாடினாராம் வள்ளலார். வள்ளலார் அவ்வழியில் வந்தவர்கள் எப்படி வழியில் வந்தவர். ஆமா எல்லாரு பாக்கெட்லயும் பணம் இருக்கும். ஆமா இருக்காதா இருக்காது அப்போ எல்லார் பாக்கெட்லயும் பணம் இருக்கும். அந்த பணத்தை கொடுப்பதற்கு மனம் வேண்டும் அல்லவா? ஓ கண்டிப்பா. எப்படி கொடுக்கலாமா வேணாமா? கொடுக்கலாமா வேணாமா? அப்படியே எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த நன்னகரம் இருக்கிறதே ஆமா தகுதி அதானே? தகுதி நன்னகரம் நம் தாய் திருநாடு. தாய் திருநாடு. தாய் திருநாடு. திருநாடு. இந்த இந்த நன்னகரம் இருக்கிறதே நிலவலம் நிலவலம் நீர்வலம் நீர்வலம் குடிவலம் குடிவலம் செல்வவலம் செல்வவலம் சங்கீதவலம் சங்கீதவலம் ஞானம் பெற்ற நன்னகரம். ஞானம் பெற்ற நன்னகரம். நாடகத்தை தெருக்கூத்தை ரசித்து பார்க்கக்கூடிய அருமையான நன்னகரம். ஆமா நாடக கலை வித்துவான்கள். நாடக கலை வித்துவான்கள். நாடக பேராசிரியர்கள். நாடக கலை வித்துவான்கள். நாடகத்தை ரசித்து பார்க்கக்கூடிய பிரம்மன் பிரம்மன் சத்திரியன் சத்திரியன் வைசியன் என்று சொல்லக்கூடிய நான்கு வண்ணத்தார் அமைதியாக அமர்ந்து அமர்ந்து நம்மையும் பொருட்டு நம் கூத்தையும் கண்டு களிக்கின்றனரே. அவர்களுக்கும் அவர்களுக்கும் இன்னும் எனது ஆறுயிர் அண்ணாக்கள் திருக்கோயிலூர் மாவட்டத்தை சேர்ந்த தாலுக்கா திருக்கோவிலூர் தாலுக்காவை சேர்ந்த நாயனூர் கிராமத்தில் இருந்து நம் கூத்து எங்க நடந்தாலும் ஒரு நாள் தவறாத மழைன்னு பார்க்காம நம் கூத்த வந்து பார்த்துட்டு போகக்கூடிய ரசித்து போகக்கூடிய 5 பேரு எந்த ஊரானாலும் சரி எத்தனை கிலோமீட்டர் இருந்தாலும் வந்து பார்க்கக்கூடிய ஆறுயிர் அண்ணா அவர்களுக்கும் உங்களுக்கும் இந்த சிறியவன் இந்த ஊர் என் தாய் தாய் பாஞ்சாலி. ஆமா ஐவருக்கும் தேவி ஐயா பத்ரி திரௌபதி அம்மன் பொற்பாதங்களுக்கும் உங்களுக்கும் இந்த சிறியவன் கோடான வணக்கங்கள். அது போனால் போகட்டும். ஏண்டா விளக்கம் யாரதுங்களா? இது கூட தெரியாது வர்றா. அத திருவண்ணாமலை மாவட்டம் அத 12 கிராமத்துல வசவாகி அத காலம் சென்ற அத சின்ன பிள்ளை நாடக பேராசிரியர் அந்த சேசகுமாரன் அத பிரகாஷ் கண்ணாரு பேரா கண்ணாரம் ஒரு நாள் சொல்லுங்க. அந்த உலகத்தை நான் கேட்கவில்லை ஐயா. அவர்தான் இந்த வேடம் தாங்கி வந்திருக்கிறேனே, மக்கள் ரசிக்கும்படியான வேடம் தாங்கி வந்திருக்கிறேனே, இந்த வேடத்துக்குரியவன் யார்? அடுப்பு ஊதாங்கல இல்லன்னு கேட்டுருந்தாங்க. அந்த வீட்டுல அடுப்பு வச்சு தூக்கியா ஊதாங்கல் தான். இது ஊதாங்கடா. ஏமா யார் மத ஊதாங்குழல் கிடையாது, பில்லாங்குழல். ஓ இது பில்லாங்குழலா? ஏன்னு கேட்டா எங்க அத்தை ராதை இருக்காங்கல்ல, எங்க அத்தை ராதை என்ன சொன்னாங்க? அடே கண்ணா எந்த நேரமும் உன் நினைவாக நான் இருக்கிறேன், உன் கூடவே நான் பிரியாமல் இருக்கணும்டா அப்படின்னு எங்க அத்தை ராதை சொன்னாங்க. அப்போ எங்க அத்தை ராதை இறந்துட்டாங்க. அப்ப இறந்த உடனே எங்க அத்தை ராதைய முதுகெலும்பு இருக்கு பார், அந்த முதுகெலும்ப எடுத்து பில்லாங்குழா செய்து எந்த நேரமும் இந்த பொத்தல் போட்டுருக்கு பாரு. ஆமா ஆமா இதுல வச்சு வாசிச்சுட்டே இருப்பேன். ஓ அத பொத்தல் சொல்லுவாங்க. சரி அது போல பகட்டம். என்னுடைய விளக்கம் அவர் சொன்னா தெரியும், சொன்னதா தெரியும் தெரியும். ஊரு பேரு விளக்கமா கூறு. அப்ப சொன்னதான் தெரியும், சொன்னதா தெரியும். பார்த்தா தெரியலையா? பார்த்தா தெரியல. பார்த்தாத கேக்குறானே. பகவான் போட்டா பாத்துருக்கியா?
ஐயோ ஐயோ தெரியுது பழகுது பாத்துருக்கேன். பாத்தீங்களா ஓ எங்க மாதா கோயில் அட அது அறிவு டபிஸ்டோ அட மரமண்டு என்ன பகவான் போட்டா மாதா கோயிலா இருக்கும் பகவான் போட்டா பஜனை கோயில் அல்லவா இருக்கும் இந்த முன்னாடி அதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்தானே நானு மாதா கோயில் பகவான் போடுறேன்னு சொன்னியா நான் இங்கிருந்து ஓடி பார்த்தேன் இங்கிருந்து ஓடின உடனே நேரம் ஒன்று அடிச்சுக்குது இப்படி நேரம் ஒன்று அடிச்சுக்குது ஓ பகவான் ராம இதுதான் அப்படி போட்டாங்க அதெல்லாம் விடு திருப்பதியாவது போயிருக்கிறியா ஐயோ பகவானே ஐயோ அதை பண்ணி கேட்காத அதை பண்ணி கேட்காத என்னடா திருப்பதி போன ஒண்ணு உள்ள விட்டு பின்னாடி சாத்தப்படுறான் கேடு சாத்ததே கிடையாது அப்படியே வரம் கேடு சாத்தி வர்றான் கேடு சாத்தத்தை விடுறான் அப்படியே வந்து மசுரை புட்டிக்கிறான் அப்படியே மொட்டை அடிக்கிறான் மொட்டை அடித்த விடுறான் அப்படியே ஒரு சந்தத்தை குழப்பறான் சந்தத்தை வாரி தலையில பூத்துட்டு ஒண்ணு இந்த சந்தனம் சும்மா இருக்குது அப்படியே ஜிம்மு 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 அதான் சத்தியமா கோயில பக்கமா திருப்பதி பக்கமா போக கிடையாது திருப்பதிக்கு போறதே முடி காணிக்க கொடுக்குதாண்டா யுகத்தவனே ஆமா தேக்குறியா சுத்தமா மொட்டை அடிச்சிடறானே ஆமா நெஞ்சா போறவங்க கூட மொட்டை அடிச்சிடறான் சரி அப்ப என் விளக்க வேண்டும் அதானே ஓடியா நான் விளக்க நான் சொல்லுதான் சொல்றேன் பாட்டு சொல்லு திருமகள் ஆதாவா சோதாவாகி சோதானாய் திருமகள் ஆதாவா சோதாவாகி சோதானாய் செல்லித்தன் மதுரை நான் அங்கே திங்கள் உதயம் தெரியுதா திங்கள் உதயம் அஸ்தமியா மல்லியா மலர் பட்டம் மன்னக்கல்ல ரோகி எப்படிடா விளக்கம் என்னையா என்ன கோபத்தை நின்ற என்ன பண்ணுவ என் விளக்கத்தை சொல்லியான்னா உன் பேரு சொல்லியானா என்னடி மாதிரி சொல்லியாங்கிற போட்டு உன் பேரு சொல்லியா ஆமா இப்பதான் தெரியுமா திருமகள் தாவாகி சோதனாய் செல்லித்தன் வடமதுரை நான் ஆமா அங்கு திங்கள் உதயம் அஷ்டமி திதி அஷ்டமி என் வாயில வேலை விட்டு ஏன் வராது இல்லையா வாயில சொல்றேன் அஷ்டமி 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 என் வாயில விட்டுற திதி சரி அஷ்டமி திதி அஷ்டமி அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் அம்மன் கம்சன் சிறைச்சாலையில வசுதேவருக்கும் வசுதேவருக்கும் தேவகி ரோகிணிக்கும் அம்மான் கம்சன் சிறைச்சாலையில நான் 8வது பிள்ளைய பிறந்தா அப்ப சொல்றா 8வது பிள்ளைய பார்த்தா 8 பத்தோடு குட்டிச்சோறு எதுக்கு கோயில் தாங்க எட்டி பார்த்தா பால் பட்டா குட்டிச்சோறு தான் கூட அப்படியா பகவான் போய் அங்க பிறந்திருப்பாரு நீ வந்துக்கிறாள் யாரு பகவான் போய் கம்சனோட சிறுசால பிறந்திருப்பாரு எல்லாம் பண்ணிருப்பாரு சரி அதுல பட்டாது முடிக்கிறதுக்குள்ள வர அவன் வரது வரவன் அடிமா அவனை அடிக்க சொல்லுவான் போல இவன் இவன் அடிக்க சொல்லுவான் போல போரா தெரியும் ஆமா போடா தாண்டி சோமா டேய் என்ன சொல்றேன் உங்ககிட்ட பேசி முன்னுக்கு வர முடியாது ஆமா டேய் அருமறை முதல் வேண்டும் தானே அருமறை 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 முதல் வேண்டும் தானே சொந்தங்கம்மாரை கொல்ல பிறந்தோனே அருமறை முதல் வேண்டும் தானே அருமறை முதல் வேண்டும் தானே சொந்தங்கம்மாரை கொல்ல பிறந்தோனே அந்த வங்கியம் யாராரு யாரு பாரு நந்த பிரபா சொந்த அம்மா
அருமறை முதல்வன் தானே சொந்த அம்மான் கம்சன் என் மாமனை கொல்ல பிறந்தவன் யாரு அம்மான் கம்சனை கொல்ல பிறந்தவன் ஆமா ஆமா எனக்கு அவரு பகவான் போய் அம்மா கம்சனும் கொண்டிருப்பாரு ஆமா அது ஏத்துக்குவேன் நீ யாரையா நீ வரகோதான் பகவான் கல்யாணம் தடுப்பு வழங்குது அவனுக்கு ஒண்ணும் சேர வந்தான் அவனுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கணும் நீ தான் அவன் அடிக்கிறவங்க கல்யாணத்தை ஆடுறா அவனுக்கு சண்டை போடுறாங்க போடவில்ல அவன் எடுத்து விடுறாங்க சாமி அவன் கல்யாணம் உன் பேரு உன் ஊரு விளக்கமா சொல்லு என் கோவத்தை கோவம் ஆகிடாத நான் மோசமான ஆளு கோகுள்ள முதல் இல்ல வினோதா கோகுள்ள முதல் இல்ல வினோதா கோவிந்தா என்று கூறியலும் கோபதற்கு கொடுத்த மாலாதவஸ்க்கு என் குச்சியில் வைத்து விளையாடும் ஜீவன் கொடி எல்லாம் கோவிந்தா உனது பாத்திரம் இப்பயாவது விளக்கம் கோகுல மாதர் லீல வினோதா குஞ்சரம் அழைக்க வந்த வாதா கோவிந்தா கோவிந்தா என்று கூவி எழும் என் தங்கை திரௌபதிக்கு அன்றைக்கு கொடுத்தேன் மாலாத வச்சிரம் வந்து அடிக்கிற அடிய பஞ்சு கூட கொட்டிக்கும் என்னடா பகவான் போய் அந்த திரௌபதிக்கு மலா தோல் கொடுத்திருப்பாரு அவரு கொடுத்திருப்பாரு பகவான் போய் கொடுத்திருப்பாரு நீ வந்து ஆமாடா நாயிடா நானு சப்போர்ட் அவங்க என்ன பண்ண இங்க யாரு சும்மா நினைக்காத அடி அடிய மண்டில ரத்தம் விட மாட்டாங்க ஆழ்வார் வாவ் இலக்கம் புரிஞ்சுட்டதா ஓ இலக்கமா சொல்றேன் கேட்டுக்கோ சொல்லு ஸ்ரீதரன் ஸ்ரீதரன் நந்தன் நந்தன் முகுந்தன் முகந்தன் வைகுந்தன் வைகுந்தன் வாசுதேவன் திருப்பதி மலை மேல் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சி தரக்கூடிய நான் தான் கோவிந்தன் ஐயா பகவானே ஏதாவது தவறா பேசிட்டா என்ன மன்னிச்சிடுவோம் என்னை மன்னிச்சிடுங்க என் பாதம் அணிந்த உங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து இருந்த செல்வத்தோடு தீர்க்காட்சி பண்றவர் சுகமா ஆமா எப்பயாவது பகவான் நின்று தீர்ந்து கொண்டாயா ஆமாங்க சரியா நன்றாக விளக்கா அப்படி இருந்தாலும் இப்போ இந்த உலகத்திலே நான் ஏன் கண்ணாக பிறந்தேன் அதை கேட்கதான் ஓடி வந்தேன் ஏன்னா நாடகம் பெரிய நாடகம்டாப்பா ஆமா ஆமா இந்த உலகத்தான் கேட்க ஓடி வந்தேன் ரைட்டா அப்போ அசுதேவருக்கும் தேவகி ரோகிணிக்கும் அம்மான் கம்சன் சிறைச்சாலையில நான் 8வது பிள்ளைக்கு பிறந்தேனே ஏன் தெரியும் என்ன காரணம் எதுக்கு பிறந்தாங்க இந்த உலகத்திலே பூமி பாரம் அதிகமாக இருக்கிறதாம் பூமி பாரத்தை தீர்ப்பதற்காகவும் பூமி பாரத்தை தீர்ப்பதற்காகவும் என் தங்கை உமா மகேஸ்வரி உமா பார்வதிக்கு குதிரகபாலத்திற்கு குதிரம் சாதிப்பதற்காகவும் நான் கண்ணனாக பிறந்தேன் ஓ கண்ணனாக பிறந்தாய் ஆமாண்டா நான் சொல்றேன் என் கதை பெரிய கதை ஏன் நம்ம கதை பெரிய கதை என் கதை பெரிய கதை அந்த கதை இங்க வேணாம் நான் என்ன சொல்றேன் அந்த பாண்டு மகாராஜருக்கும் குந்தி மாத்தருக்கும் ராஜாக்கள் திருநாட்டிற்கும் காந்தாரிக்கும் மொத்தம் 100 பிள்ளைகள் இவர்களுக்கு சண்டை யாரு பக்கம் நிக்கிறா ஓ இந்த அணி ஆத்த பொழுது அந்த அணி ஆத்த பொழுது நினைக்க அப்போ ஐவர் ராஜாக்களுக்கு சகாய புருஷனா இருக்கின்றேன் ஓ ஐவர் ராஜாவுக்கு சகாய புருஷனா இருக்கிறாய் என் தங்கை பாஞ்சாலிக்கு நாளாத துயில் குடித்து என் தங்கை பாஞ்சாலிக்கு மானத்தை காப்பாற்றினேன் ஓ மாலாத தொழில் கொடுத்து மானத்தை காப்பாற்ற செய்தாய் ஆமா ஆமா என்ன ஒரே சத்தமா இருக்குது என்னடா அதெல்லாம் ஒண்ணும் புரியாமா
அதாவது ஆ, ஒரு பாட்டு விருந்து கேட்டுருக்காங்க. ஆமாக்கா பாடுங்க. ஏய் ஓ யாதவ குலம் விலங்கம் மாதவ நாய் வந்து உதித்த யாதவ குலம்னா கோனார் கோனார், கோனார். அந்த கோனார் வர்க்கத்திற்கு அருமை தெரிந்ததற்காக ஆமா, ஆமா. கோபால கண்ணன் ஆ. கண்ணாக பிறந்தார். இது வர்க்கமா தெரியாது இருந்தது, ஆமா அதனால அந்த வீட்டுல போயிட்டு வளர்ந்தார். ஆமா ஆ. அதுதான் யாதவ குலம் விலங்கம் மாதவ நாய் வந்து உதித்த இந்த புதல புகழும் மன்னன்னா என் தாயவல்ல சோதை மகன் நந்த கோமன் தன் மனையில் தான் வளர்ந்த மாயக்கண்ணன்னா அப்போ நான் கண்ணனாக பிறந்தேன். என் அம்மன் கம்சன் என்ன தெரியுமா செய்தாரு? என்ன செய்யறார்? செய்தாரு இந்த பாதகி இருக்காளே பூதகி பூதகி. ஆ, ஆ, அவளை எப்படி தெரியுமா பொண்ணு? எப்படி? பாதகி பூதகி உயிர் குடித்தேன் மன கல்கள் மீது நடித்தேன் பாதகி பூதகி உயிர் குடித்தேன் மன கல்கள் மீது நடித்தேன் சொந்த மாமன சொந்த தனக்கு அம்மனாக வந்து முதல புகழும் மன்னன் மாமன ஒரு கடுத்து மாமன் மிதிக்காதும் மண்ணும் மன்னமாயனா யாதவ குலவி எங்க அருமை 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 அருமை. அப்போ ஆ, மகாராஷ்டிரமான பொருந்திய வருது. இந்த திருப்பால் பந்தல் ஆ, வணங்குகின்றேன். ஆ, என்ன ஆ, எங்க அப்பா சின்ன பிள்ளை இருக்காரு நாடக ஆசிரியர், ஆமா. அவர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னு? திருப்பால் பந்தல் சின்ன தம்பி நாடக பேராசிரியர் ஆ, பகவான் கட்டிட்டு வந்தாருன்னா அப்படி இருக்குமா? ஆமாமா. ஆ? ஆ, அவர் மிஞ்ச ஆட பகவான் ஆசிரியர் சொல்லுவாரு. திருக்கோயில்ல வந்து இங்க எங்க அப்பா சொல்லுவாரு இந்த மாதிரி சைடு கொண்டுதான் வச்சுக்கின்னு அழகா கட்டிட்டு வருவாராம். ஆமா. சைடு கொண்டு வச்சுருவாரு. ஏன்னா எங்க அப்பா அந்த மாதிரி கட்டிட்டு வந்து நான் பார்த்தேன். ஒரே இறைச்சலாக கூச்சலாக இருக்குடா மாமா. இவ்வளோ தூரம் ஓடியாந்துக்கிறாங்க நீ ஒரு வார்த்தை சொல்றது இல்லையா? ஏமா? மாமனை தூக்கி போறதா? ஏண்டா அதுக்குதான் ஒண்ணு சொல்லுவாங்களா, ஆமாமா. இந்த கூட்டு குடும்பத்துல வாழ்ந்து பாரு, தனி குடும்பம் வாழ்ந்து பாரு. தனி கொடுத்த பாரு, ஒரு ஆள் நின்று கிடக்கணும். தனி தனியா இருக்கணும். ஆமா. கூட்டு குடும்பம் இருந்து பாரு, அது ஐயோ, சுகமே தனி. கும்பலா தூக்கிடுவாங்க மேல. அந்த மாதிரி என் மச்சானுங்க, ஆமா. என் மச்சான் என் தங்கச்சி வந்த பார்த்தாண்டா என் குடும்பம் மாமா என் கண்ணு முன்னாடி என் முன்னாடி மேல கை வைக்கிறேன். இல்லடா என் தங்கச்சிடா அது. அந்த ஆள் நம்ப மாட்டாம இருக்குது. அட, என்ன நம்பாதவன் பொண்டாட்டி எல்லாத்தையும் வாப்பாருடா. தூக்கி போடுறா மாமா, தூக்கி போடுறா. சொல்லுப்பா. இந்த உலகம் காட்சா வந்த பூஷணமாக விளங்கக்கூடிய தர்மனதன் கோடி வந்தன மாமா. தர்மா மாமா எப்படியாப்பட்ட ஆள் தெரியுமா இது? ஏய், ஐயா பொறுமைக்கு நம் படைத்த எல்லாருக்குமா தெரிஞ்சு பொறுமனை அவளுக்கு
அதுக்குன்னு ஒரு பாட்டு ஏன்னா எல்லாத்துக்கும் பொறுமைன்னு தெரிஞ்சு போச்சு. ஆமா ஏய், தர்மா அட சந்திரக்குள்ளம் மன்னித்து பா மாமா என் பாதம் மணிந்த உமக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து பிறந்த செல்வத்தோடு வாழ வேண்டும். ஆகட்டும் மாமா, நீயும் பொறுமையும் சுகமாக வாழ வேண்டும். ஆகட்டும் யார் மாமா. வந்தாங்க? அத தம்பி அர்ஜுன் வந்திருக்கின்றார். அர்ஜுனனா? ஆமா. அட சொல். தம்பி அர்ஜுனா, அண்ணா, நமக்கெல்லாம் குலதெய்வமாக இருக்கக்கூடிய மாமா கோபாலக்கன் வந்திருக்கிறார். அதுக்கு வரம்போ. ஆமாங்க. ஏங்க மாமனை பார்த்தா எப்படி இருக்குது பையா? ஐயோ, மாலை போட்டுக்கிறாரு பாருங்க. மாலை போட்டாங்க. போட்டா மாலை மாலை போட்டு வச்சுக்கிறீங்க. செப்பு சரியாட்டா. எங்க மாமன் வந்துக்கிறாரு எப்படி இருக்கிறான்னு கேட்டா மாலை போட்டுட்டாங்க. அப்போ போடு. கணபதி எங்க மாமன் இருக்காரு பாத்தியா, அவர் மாலை அணிந்திருக்கின்றாரு. அந்த மாலையோட பெருமை மகிமை உங்களுக்கு தெரியுமா? என்னடா சிரிப்பு? ஏங்க அது தெரிஞ்சா நான் ஏங்க லைட் மாத்திட்டு இருக்கிறேன். தெரியுமா தெரியாதா? தெரியாது. தெரியல, அவனுக்கு ஒரு வாரம் வந்து எங்க மாமனே கேட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆமா, இந்த மாலை அணிந்திருக்கின்றியே, இந்த மாலை பெருமை மகிமை ஏற்பட்ட மாலை. என்ன மாலை தெரியுமா? என்ன மாலை மாமா? தண்டுலப மாலை. என்ன மாலை? தண்டுலப மாலை. ஐயா தண்டுலப மாலை மார்பா. கந்தசாமி என் மச்சான பாச்சாடா, என்ன துடிப்புல ரொம்ப துடிப்புல அச்சுனா மாமா. ஏன் மாமா என்ன சந்தேகம்? நீ யாருக்கு மகன்? என் தந்தையாகிய பாண்டு மகாராஜனுக்கு தாயாகிய குந்தாதேவிக்கும் எனக்கு யார் தெரியுமா? ஓ எங்க அம்மா குந்தாதேவி. உனக்கு என்ன வேணும்னு கேக்குறேன். உனக்கு அத்தை மாமா என்ன தையான
உமக்கு அர்ஜுனா தீர்க்காயுஷ்மான் பவ. உன்னுடைய வாழ்த்துக்கே என்னுடைய மனது வைக்கிறோம். உணர் போகட்டும். யார் வந்துட்டாங்க? அதுவா? ஆமா. அது வந்துதுன்னா அது வந்துக்குதியா? அட்டா அது வந்துக்குதியா? ஆடா அவன் வந்துக்கிறான். அவனா யாரு? அவன் வந்துக்கிறாயா? யாரு? என் பொண்டாட்டி பாஞ்சாலி உன் தங்கச்சி வச்சாங்க. ஆனா அந்த மவுண்டி பாய் தங்கச்சி வந்துக்குதுங்க. அப்ப யாரு ஓ நீதானா? அம்மா அவன் வந்து அம்மா அலட்சியம் பேச. என் பொண்டாட்டி உன் தங்கச்சி அம்மா அலட்சியமா அவ வந்துக்கிறாப்ப. என் பொண்டாட்டி இப்ப நீ என்ன வச்சு கோயில் கட்டி கும்பிடுவாங்களா? என் பொண்டாட்டி வந்து சொல்லு. பாஞ்சாலி முழு தேங்காய் நீ ஒண்ணுமே பண்ண ஒண்ணுமே பண்ண முடியாது. யாரு கேட்டா அண்ணான்னு கூப்பிட்டா என்னாலும் வந்து நிக்கிறேன். உடச்சு பார்க்க முடியாது. உருட்டிதான் பார்க்க தவிர தருமனால உடைச்சு பார்க்க முடியாது. போங்கடா. உடைக்க விட்டாதானே அண்ணா போது வந்து நின்று ஓடிக்கலான்னு பார்த்தா கூட என் அண்ணன் தருமன் விட மாட்டேங்கிறாரு. சரி சரி நான் பார்க்க போங்க. அப்படின்னாலும் என் பொண்டாடி ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிட்டா நீ சொல்லு. உட்காரு கண்டா பாஜாலு ஏன்னா ஒன்னு அப்படி இப்படி ஆளு எங்க அண்ணனா போனமா உங்க அண்ணனை பார்த்தமா வந்தமா இருக்கணும். ஆமா அண்ணன் கிட்ட போனியா பாத்தியா போன மாதிரி வந்த மாதிரி சீக்கிரமா. அப்படியா? சீக்கிரமா போயிட்டு வரேங்க. அவன் மோசமான ஆளு. ஆமா. ஓஹோ அண்ணா தங்கா திரௌபதா நாராயணா ஓ வைகுண்டா வாசுதேவா கமலக்கண்ணா சார்முகி கண்ணா அண்ணா அடடடடடடா. டேய் இங்க வாடா அறிவுட்டறவனே. ஓ என் தங்கச்சி பத்தியா? ஆமாங்க என் நாமதேயத்தை 1008 நாமதேயத்தை எவ்வளவு அழகா சொல்லுது பத்தியா? சொல்லுமா. ஹரிஹரி கிருஷ்ணா மாயா எங்கள் அச்சுதானந்தா முகுந்தா வைகுண்டா அச்சுதானந்தா முகுந்தா வைகுண்டா. அண்ணா அம்மா சொல்லுமா. நாமத்தை சொல்லத்துக்கு போதுமாண்ணா? சொல்லுமா. அருமை அருமை அருமைமா. தண்டுலக மாலையதை தோளில் கண்டேன் அந்த தாயான திருமகளை உன்மாவில் கண்டேன் தண்டுலக மாலையது ஒரு தோளில் கண்டே ஓ தாயான திருமகளில் ஓ மார்பில் கண்டே. செங்கரத்தில் சக்கரமோ சங்கும் கண்டேன் தங்கள் செந்தூர திருமுகத்தில் திருநாமம் கண்டேன் உங்கள் செந்தூர திருமுகத்தில் நாமும் கண்டே. இந்த வஞ்சமில்லா இருக்கரங்கள் உங்களை வணங்க கண்டேன் ஓ அண்ணா வாய்மையூரு அடியார்கள் உங்களை திருப்பதியில் கை தொழுவ கண்டேன் வாய்மையுள்ள அடியார்கள் உன்னை வணங்க கண்டே. மெய்ப்பணியோ திருவேங்கடமாமலை சோலைகள் சூழும் அண்ணா திருவெங்கடாச்சலபதி நின் பாதம் கண்டேன் கண்டேன் அம்மா எப்படிப்பட்டாரு எப்படிமா? அண்ணா ஆ. நீங்க மலைய குடைய நீங்க மலைய 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 குடைய நீங்க ஆயா உன்னாதமே தேவாயா அண்ணா ஓ அது மட்டுமா சொல்லுமா. அண்ணா அந்த அங்கரக்கர் குலத்தை பறிக்க செய்த
பெருமையை சொல்லணும்னா ஒரு நாள் பத்தாதல்ல. தங்கள் திருவடிக்கு உன் தங்கியாக இருக்கக்கூடிய பாஞ்சாலி அநேக பேர் நடக்க மாட்டான். முகத்தை பார்த்த உடனே ஆமா தங்கச்சி மாமா பார்த்த உடனே கிளம்பிட்டா என் தங்கச்சி முகத்தை பார்த்த உடனே எனக்கு பாசம் அப்படியா சொன்னீங்க தங்கச்சிட்ட பார்த்தோன்னே அந்த கிளம்பிக்கிறான்ற பாசம் அப்படி சொல்ல அந்த பாசம் வந்துச்சு ரைட்டு கிளம்பிச்சோம் பாசம் கிளம்பிச்சு அவன் சொல்லி தப்பு இல்லை. ஆமா ஆமா அவன் பேசக்கூடிய வார்த்தை நமக்கு வச்சாத்திரும் ரைட் ரைட் சரி சரி அப்போ ஏம்மா அண்ணா என்ன சோகமா இருக்கு அண்ணா அம்மா நான் என்ன சொல்றேன் ஏம்மா நீ ஆளியா தெரியுமா சொல்லுங்கண்ணா. அந்த பாஞ்சால ராஜன் இந்த இந்த அண்ணன் பார்த்து சொல்லியா ஆமாண்ணா தீர்க்காயுஷ்மான் இருக்க வேண்டும் உன்னுடைய தயவாலதான் இருக்கிறேன் நானு. அச்சா வாங்க தம்பி ஆமா. வாங்க. நான் என்ன சொல்றேன் பீமன் அர்ஜுன் நகுல ஆமா. ஏய், நகுலா. ஓ சகலவா? ஆமா வணக்கம் மாமா பீமன். யார் இவன் பீமனா? பீமன், நகுலன், சகுலன், சகாதேவன். அருமை, அருமை. ஆமா. நீங்க இவர் ராஜாக்களும் பத்தினி பாஞ்சாலியும் ஆமாண்ணா. ஒன்றாக கூடி கூடி நம்ம என்ன சொல்றேன் இந்த அங்க ஐவாரும் கூடி மாமா மாமா இவர் ராஜாக்கள் ஒன்று கூடி என்னை அழைத்த காரணம் மாமா துரியோதனிட்ட கட்டளைப்படி ஆமாம் 12 வருடை காணகத்திலே துளைக்க வேண்டும் ஓராண்டு காலம் நாட்டிலே தங்க வேண்டும் அப்படி என்று கட்டளையிட்டிருக்கின்றான். ஆமா அந்த கட்டளைப்படி முதல் வனமாகிய சூரிய வனத்தில் வந்து ஆமாம். திகைத்த வண்ணமாக இருந்தோம். ஓஹோ தாத்தா வேதவியாசரை நினைத்தோம். வந்தாரா அன்னவர் வந்தார். சரி இந்த வருடத்தை இந்த 12 யுகத்தை எப்படி காலத்தை கழிப்பது என்று கேட்டோம். சரி அதற்கு அவர் என்ன தெரிவித்தார்? தெரிவித்தார் துரியோதனன் நாட்டிலே இருக்கின்றார். பிற்காலத்தில் பாரத போர் என்பது ஏற்பட்டாலும் ஏற்படும், ஏற்படாமலும் போகலாம். ஆனால் நாட்டிலே பலவித ஆயுதங்களை சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் ஐவர் ராஜாக்களில் யாராவது ஒருவர் சென்று சிவபெருமானை கோரி பார்வதகனையும் சிகமுகவானையும் பெற்று வந்தால் காலத்தில் பாரத போர் என்பது ஏற்பட்டால் உங்களுக்கு அது உதவியாக இருக்கும். ஓஹோ தாத்தா வியாதவசரர் தெரிவித்தார். எனக்கு தெரிந்த வரையில் சொல்லிவிட்டேன். சரி உங்கள் குலகுருவாக குல தெய்வமாக விளங்கக்கூடிய மாமா கோபாலக்கரனை அழைத்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். சரி உங்களை தாத்தா வந்தாரு சொன்னார். ரைட் தான். இப்போ உட்கார்ந்தாரே பரமக்கடலை நோக்கி அரும் தவத்தை செய்து பாசுபதகனையும் சிகமுகாவலும் வாங்கி வர வேண்டும். அதற்கு யார் தயாரானால் ஆமா இதோ நான் சென்று அந்த இமயமலை சாலை சென்று 90 அடி கம்பத்தை நட்டு அந்த 90 அடி கம்பத்தின் மீது எனது வலது கால் பெருவளை ஊசின் மேல் ஊன்றி வலது பத்மாஜலமாக நின்று பிராண வாழ்க்கையில் சுழிமணில் ஏற்றி அக்னி மண்டலம் ஆதித்த மண்டலம் சந்திர மண்டலம் என்பதை தாண்டி தேகியாக கும்பவழியாக சென்று சந்திர புஷ்பக்கரை தீர்த்த விலாச வழியிலே நின்று பிடரியின் வழியில் நாசியை செலுத்தி நாசி முனையில் பார்வையாக்கி வாழை என்கிற பிரம்மகல்பமும் உண்டு அவ்விடத்தில் மனமனது தரிசனம்
தரிசனம் இந்து தரிசனம் அறிவன் தரிசனம் ஆதார தரிசனம் ஆத்ம தரிசனம் கைலாய காட்சி பூர்ண தரிசனம் கண்டு ஓர் வகையில் உற்று பார்க்கும் அளவில் 4 வகை யோனி 7 வகை தோற்றம் தாமரை சங்கம் எறும்பு கடைசி ஆணை முதல் 84 100 100,000 பேதமான ஜீவன்களுக்கெல்லாம் முதல் கடவுளாக விளங்கக்கூடிய சிவபெருமான் நேராக காட்சி கொடுப்பார். இதெல்லாம் எங்கடா கத்துக்கின நான் விட்டா நான் சென்று வாங்கி வந்துடுவா. நீ போவ தர்மா தவம் செய்வ என்னுடைய தவ நிலைக்கு இறங்கி வருவார் பரமக்கடவுள் வருவார் ஆசைப்பட்டவனையும் கொடுப்பார். அப்படின்னா மாமா நீ பொறுமை குணம் படைத்தவன் வாரி கொடுக்கும் வள்ளல். உண்மைதான் மாமா. வாங்கின்னு வருகின்ற வழியில வர வழியில யாராவது யாச்சகம் கேட்பாங்க, கேட்டு விட்டா அப்படியே எடுத்து கூத்துட்டு வந்துருவேன். அதுக்கு தகுதியானவன் நீ கிடையாது. நீ போலாம் போ. நான் போயிட்டு மாமா. அது எங்க அப்பா நீ போவியா? போடா வண்டி சோறு வண்டி சோறு 60 வண்டி சோத்த ஒரே உண்டாச்சு. அதுக்குதான் மாமா நான் சென்று பார்த்து பரமக்கடவுளை நோக்கி தவம் இருக்கணும்னா பொறுமை வேணும். ஆமா, அது உனக்கு கிடையாது. என்ன காரணம்? அது உன்னால ஒரு காலம் முடியாது. என்ன பண்ணுவோம் தெரியுமா? சிவபெருமான் நோக்கி தவம் இருப்பாம்மா. ஆமா, அந்த ஆள் வர லேட் ஆச்சுன்னா நேரம் அந்த ஆளே போய் அடிப்பான், போட்டு ஓதிப்பான். தீர்த்து போட்டு ஓதிக்கிறான். நீ நீ போட மாட்டேன் போ. சகதேவா நான் போய் வரேன் மாமா. யார் நீ? யாரு பேரு? சகாதேவா. சகாதேவா நீ சாஸ்திரவான். நீ ஜோசி சொல்றது மட்டும் தான் லாகி. லாகி போட மாட்டே போ. நீ என்ன தெரியுமா உனக்கு? நீயா என்ன சொல்ற? விட்டு போட்டு போற பாண்டிச்சேரி நாள் நினைக்கிறாங்க. நீ சரிபட மாட்ட. வேற ஆளை பார்க்கலாம், போயிட்டு வா. போ. நான் சென்று வரட்டுமா அண்ணா? கழுத புத்திக்குதா உனக்கு? எங்கடா ஏன்னா நீ போயிட்டு தவம் செய்ய முடியுமா? அப்படியா? உன்னால முடியாதும்மா. சரிங்க அண்ணா. உன் சபதத்தை நிறைவேற்ற போ. சரிங்க அண்ணா. ஆமா அர்ஜுனா. மாமா. என்னடா அர்ஜுனா? ஆமா. என்ன மாமா? இல்ல நீ என்ன சொல்ற? இல்ல 4 பேர்களும் கேட்டாங்க. ஆமா, 4 பேரும் போக முடியாதுன்னு சொல்லிட்டேன். இப்ப நான் போட்டுமா மாமா? நீ போவியா? போற மாமா. நான் போற மாமா. ஏண்டா இவன் போவான்தான், இவன் தவம் செய்வான் தான். ஆனா இவன் சுத்த பொம்பளை போய்க்காச்சே. ஆமா, இவன் சுத்தமான பொம்பளை போயிருக்கு. கல்லு மேல பொம்பளைங்க துணி காய போட்டிருப்பாங்கம்மா, புடவைய. அந்த புடவை பாப்பான், அது ஆனா பொண்ணான்னு லேசா காலால தூக்கி பாப்பான். மாமா அந்த மாதிரி ஆள் இவன் பொம்பளை போய் மாமா. இவன் போவானான்னு தான் எனக்கு செஞ்சேன். மாமா நானா போறது யார் ராசி அது வருது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் சண்டாளனாகிய துரியோதனை கட்டளப்படியா அந்த வஞ்சகத்தால் அந்த பரமசிவனுடைய என்னுடைய சபத்தை நிறைவேற்ற வேண்டும். சரி, அதனால நான் போறேன் மாமா. ஏன் ஒரே மனதோக சென்று நான் சென்று வருகிறேன் மாமா. சரி, என்ன சொன்ன? நீ பரமக்கடவுளை நோக்கி தவம் செய்ய போறேன்னா அப்படி செல்ல வேண்டுமா? இந்த உருவத்தை மாத்தணும். எப்படி? இந்த உருவத்தை மாத்தி, அதாவது காவி வேடம் பூண்டு. எப்படி? காவி வேடம் பூண்டு. காவி வேடம் பூண்டு. காவி வேடம் பூண்டு திருநூறு தரித்து சன்னியாசி வேடத்தில் வர வேண்டும். அப்ப இந்த வேடத்தில் வரக்கூடாது. இதுல வரக்கூடாது. அதாவது 3ம் துறக்க வேண்டும். பொன் பொருள் ஆசை. ஆமா, 3 ஆசை. பெண் ஆசை, பொருள் ஆசை 3ம் துறத்து எங்களுடைய சபதத்தை தீர்க்க வேண்டுமானால் நீ எப்படி சொல்றீங்க? அப்படி கேட்க 3ம் துறந்து காவி ஆடை பூண்டு திருநூறு தரித்து நீ வா. பிறகு சொல்கிறேன், போய்ட்டு முத்ராட்சி மலை கொண்டு வர வேண்டும். ஆமா, உன்னுடைய வார்த்தையை கேட்டு இந்த ஒரே நிமிஷம் இதோ சன்னியாசி பகவானுடைய வார்த்தை கேட்டு அர்ஜுனாகப்பட்டவன் உருவத்தை மாத்தி தவவேட புண்டு எப்படி இருந்தாலும் பாசுகளை செலவு பெற வேண்டும் அப்படி இருந்து கொண்டு அர்ஜுன வேடத்தை புண்டு வருகிறார். அன்னவர் ராஜ் கதை தொடரும்.